இப்போ நாய்க்கு நாய்க்கு என்ன பண்ண வேண்டியது என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம முதல்ல அந்த நாய் கடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வூண்ட் அசஸிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாய் கடிச்ச நாய் வந்து முதல்ல அந்த நாய் வந்து வீட்டு நாயா இல்ல தெரு நாயா, அந்த நாய்க்கு வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா, அந்த நாயோட சிம்டம்ஸ் அதாவது அது வாயில இருந்து எச்சில் ரொம்ப விழுதா, கொஞ்சம் வைல்டா அதாவது வெறித்தனமா இருக்கா பார்க்கிறதுக்கு, அப்படின்லாம் சில விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த கடி ஆவும் போது நீங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணலனாவும் நோ ப்ராப்ளம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடிச்ச இடமா இருந்தாலும் சரி, இல்ல அது கீர்ன மாதிரி இருந்தாலும் சரி, அது ஓப்பன் ஊண்டோ இல்ல கட்டா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். நார்மல் தண்ணியில அதை வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லாட்டி நம்ம வந்து வீட்ல வந்து ஏதாச்சும் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணாலும் பரவாயில்ல. பட் வாஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும், இல்ல சோப் வச்சு வாஷ் பண்ணணும், இல்ல பீட்டாடைன் அந்த மாதிரி நம்மளோட ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு கட்டாயமா அதை கிளீனா வாஷ் பண்ணணும். ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணா கூட பரவாயில்ல. பட் அதை ஃபர்ஸ்ட் கேரா நம்ம வாஷிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அந்த ஊண்டு கொஞ்சம் டீப்பா இருக்கு, இல்ல கீர்ன மாதிரி இருக்கு, அங்கிருந்து பிளட் வருது அப்படின்னா கண்டிப்பா இமீடியட்டா உங்க பக்கத்துல இருக்க டாக்டரை போய் நீங்க பார்க்கணும். டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வித்தின் 24 ஹவர்ஸ்ல இருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் ஃபேஸ்ல அங்க கடிச்சிருக்கு, உங்க ஸ்கின் பீல் ஆயிடுச்சு, அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடிக்கும் போது கொஞ்சம் தோல் பீயற சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் உங்களுக்கு பீலா இருக்குன்னா இமீடியட்டா 24 ஹவர்ஸ்ல டாக்டரை கட்டாயமா பார்த்தாகணும். ஏன்னா டாக்டர் வந்து இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் இல்ல இது வந்து அவ்வளோ பெரிய டீப் கட் இல்லைன்னா வெறும் கீரல் மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க டாக்டரை பார்த்தாகணும். இப்போ நாய்க்கு இருக்கா என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? நமக்கு நிறைய சிம்டம்ஸ் தான் ஆபத்து. கண்டிப்பாங்க. வெரி குட் கொஸ்டின். ஸோ அதாவது நாய்க்கடின்றது பார்த்தா உங்களுக்கு இம்மீடியட்டா ரியாக்ஷன் வராது. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராபிடோ வைரஸ்ன்ற வைரஸ் கிருமி நம்ம பாடிக்குள்ள வந்து இன்குபேட் ஆகி அது சிம்டம்ஸ் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில வாரம் ஆகலாம், ஏன் சில வருடம்குள்ள ஆகலாம். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரியாக்ஷன் தெரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்னென்ன ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் காய்ச்சல் அதிகமா வரும். நெக்ஸ்ட் ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவோம். ஹைட்ரோபோபியானா தண்ணியை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க, கோவம் வரும், இரிட்டபிலிட்டியா இருக்கும், மூட் ஸ்விங்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும், ரிஜிட் ஆயிடும். அதாவது ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு சி போஸ்டர் மாதிரி அவங்க பாடி படுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வளைவு கொண்டு அவங்க வந்து ஒரு டோனிக்கா அவங்க போஸ்டர் மாறும். சில பேருக்கு வர அவங்க தொண்டை குழாய் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், அதாவது பிராங்கோ ஸ்பாசம்னுவோம், பெரிஞ்சியல் ஸ்பாசம், அவங்க தொண்டை குழாயே வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அவங்களுக்கு பசி இருக்காது. அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ரொம்ப ஹைப்பர் எக்ஸாட்டபிலிட்டியா இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து எது இருந்தாலும் ஒரு ஹைப்பரா சுத்துவாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இங்க அங்கன்னு திரிவாங்க. ஒரு கிட்டத்தட்ட வெறி கொண்டவங்க மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வர அவங்களுக்கு வேர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் வரும். பேரலைசிஸ்னா அதாவது எங்க அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நம்னஸ் வரும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்னஸ் வந்து மேல் பகுதியா அவங்களுக்கு பரவ சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேரலைசிஸ்னால அவங்களுக்கு என்டையர் பாடியோட மசில்ஸே லூஸ் ஆவறதுனால அவங்களுக்கு இதனால ரெஸ்பிரேஷன் அதாவது அவங்க மூச்சு உட்கொள்றதுக்கு பாதிப்பு அதிகமா போறதுனால அவங்களுக்கு ஃபைனலா கோமா அண்ட் டெத். டெத் தான் மோஸ்ட் சிவியர்ன்றதுனால இந்த வைரஸை அவ்வளவு தூரம் நம்ம பாதிக்காம விட்டு சீக்கிரமாவே எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டறியறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. இப்போ நாய்க்கு அடிக்கிறது அது வந்து நார்மலான நாயா இல்லை வெறி நாய்க்கு இருக்குமா? அது ஏதாச்சும் கண்டுபிடிக்கும்? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நம்ம சொன்ன மாரி, இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்மளோட பெருநகர் மாரி, சென்னை மாரி ஊர்லலாம் கார்ப்பரேஷன் நல்லாவே அதுக்கு வந்துட்டு எஃபோர்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரே டாக்ஸுக்கெல்லாம் வேக்சினேஷன் போடுறது, அவங்க கணக்கெடுக்க பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்குது. பட் இல்ல, நெறைய பகுதிகள்ல இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணாதபோது, நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க சொசைட்டியோ, உங்க கம்யூனிட்டிலயோ ஏதாச்சும் புதுசா நாய் வருது, அங்க ரொம்ப சுத்துறாங்க, உங்களால வாக்கிங் போக முடியல, பின்னாடி கொஞ்சம் துரத்துறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா உங்க கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா முன்னாடியே சொல்லிடுங்க. பட் நீங்க என்னென்ன பார்க்கலாம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சொன்ன மாதிரி நாய் வந்து ரொம்ப வெறி கொண்டு சுத்தக்கூடாது. அதாவது அவங்க வாயில இருந்து எச்சில் ரொம்ப இருக்கக்கூடாது, அதாவது ஃபிட் ஆகக்கூடாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த பைட்டிங் அந்த மாதிரி எதுவும் ஆக்ஷன் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா இதுவே மோர் தென். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நாய்க்கு அடிச்சு அந்த
கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் தான். கோயம்புத்தூர்ல நார்த் இந்தியால இருந்து வந்தவர்ன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான். என்ன ஆகும்னா, யூசுவலா இந்த மாரி நம்ம வந்து நாய வந்து கொஞ்சுற மாரி இருக்கும். நமக்கு வந்து நாய் மேல கொண்ட விருப்பத்தினால, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அத வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அது பைட் ஆயிருக்கும். அத அவர் கண்டுக்காம விருந்திருக்கலாம். அந்த டாக் வந்து ஆல்ரெடி ரேபிட் வைரஸ், அதாவது இந்த ராபிடோ வைரஸ் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்ட நாயா இருக்கும்போது, அத நீங்க சரியா கிளீன் பண்ணாம, முக்கியமான விஷயம் நீங்க டாக்டர் அப்பவே போய் பார்க்காதனால, வேக்சின் எதுவும் போடாம விட்டதுனால, அந்த இன்ஃபெக்ஷன் அவருக்கு ரொம்பவே பாதிப்பு ஆயி, அந்த நம்ம சொன்ன சிம்ப்டம்ஸ் எல்லாம் அவரால தாங்கிக் கொள்ள முடியாத இருந்ததுனால, அவர் தன்னையே பாதிக்கப்பட்டுக்கிட்டாருன்றது விஷயம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த வைரஸுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷனை முன்னாடியே நம்ம பாதுகாப்புக்கிறோம், நம்மளே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இந்த வைரஸ்னால நம்மளை பாதுகாத்துக்கலாம் தவிர, இந்த இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ள அஃபெக்ட் ஆகி நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்க நம்மளால அன்பார்ச்சுனேட்டா முடியாதுன்னும் போது டெத்துன்றது நம்ம காப்பாற்ற முடியாத விஷயம் தான். கோடை வெயில்னால ரேபீஸ் வேக்சினுக்கு ரேபீஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ரேபீஸ் இன்ஃபெக்ஷன்ன்றது ஆல்ரெடி பல பல வருஷங்களா என்ன சொல்றது, ரொம்ப டிகேட்ஸா நம்ம இதுல இருக்கிற ஒரு நோய் தான் இது. இதுக்கு வந்து தற்காலிப்பு நம்ம பார்த்தோம்னா இந்த டைம்ல நமக்கு எதுவும் இல்லைதான். பட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ரொம்ப லூஸான க்ளோத்ஸ் போடுவோம். அதாவது ஷார்ட்ஸ் ரொம்ப போடுவாங்க. எல்லாருமே வாக்கிங் போகும்போது கொஞ்சம் அதுதான் இந்த வெயில் கிளைமேட் ப்ரிஃபர் பண்றதுனால உங்களுக்கு நாய்க்கடி அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு ஸ்கின் ஈஸியா பைட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் தவிர இந்த மாதிரி சம்மர் காலத்துக்கும் ரேபீஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இல்லை. நார்மலாவே அவங்க வெறி கொண்டதுதாங்க. அவங்களுக்கு இந்த சீசன் எதுவும் இல்ல. ஒரு நாய் வந்து இந்த ரேபீஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, அது சீசன்னால எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனா கண்டிப்பா சொல்லலாம். இந்த மாரி வெயில் காலத்துல அது ஆல்ரெடி வந்து ஒரு வெறி கொண்ட இது சிம்ப்டம்ஸ் இருக்கும்போது, இந்த மாரி டைம்ல அவங்களுக்கு இன்னும் ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இன்னும் அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் அவங்க வந்து வெறி கொண்டு ஸ்ட்ரீட்ஸ்ல அலையலாம். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க வாய் வைக்கணுன்றதுனால அந்த பல்லு நமக்கு ஈஸியாவே நமக்கு பைட் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். கண்டிப்பாங்க. இந்த மாதிரி சம்மர் டைம்ல முடிஞ்ச அளவுக்கு கீப் யுவர் செல்ஃப் ப்ரொடெக்டட். அதாவது வெயில் காலம், கத்திரி காலத்துல இருந்து மட்டும் இல்லாம, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க கம்யூனிட்டி, உங்க சொசைட்டில இந்த மாதிரி நாய்கள் ஏதாச்சும் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லுங்க. உங்க அசோசியேஷனா, உங்க கம்யூனிட்டியா நீங்க என்ன உங்க குழந்தைங்கள வந்து இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, அந்த மெஷர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் சொல்லி கொடுங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாது இது வந்து இன்ஃபெக்ட் ஆன நாயா இல்லையா அப்படின்றது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நாய்ங்களை ரொம்ப கொஞ்சுறது, ரொம்ப தடவுறது, இல்ல சீண்டுறது அந்த மாதிரி நம்ம இல்லாம குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க கிட்ட கான்டாக்ட் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டோம்னா நல்லது. ரெண்டாவது, உங்க செல்ல பிராணிகள் நீங்க ஏதாவது வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த நாய்ங்களுக்கு வேக்சினேஷன் ஆயிடுச்சா இல்லையான்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்டர் பவித்ராங்க, சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், OMR.